இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். புதிய சிந்தனைகளாலேயே புத்தாக்கம் பிறக்கும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதி வாழ்த்து. இலங்கை விமானப்படை வீரர்களின் எண்ணிக்கையினை குறைக்க எதிர்பார்க்கப்படுகிறது என ஏர் வைஸ் மார்ஷல் உதயனி ராஜபக்ஷ தெரிவிப்பு. பொருளாதார விவாத ஒருங்கிணைப்பு கூட்டம் ஒத்திவைப்பு, புதிய திகதி விரைவில் அறிவிப்பு. தேர்தல் முறையை திருத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பதவிக்காலம் நீடிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். புதுப்பித்தல் வாழ்க்கைக்கு புதிய நம்பிக்கை தரும் எனவும் புதுப்பிப்புகளின் அடிப்படையிலேயே நாடு, தேசம் மற்றும் உலகம் என்பன முன்னேற முடியும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்படுகின்றது. புதிய சிந்தனைகளாலேயே புத்தாக்கம் பிறக்கும். புதிய வருடம் பிறத்தல், புதிய நாட்காட்டி, பருவத்திற்கு பருவம் ஏற்படும் புதிய மாற்றங்கள் உலக மக்களுக்கான வாய்ப்புகளை புதுப்பிக்கின்றன. இந்த புதுப்பித்தல்களுக்கு பின்னால் மற்றொரு முக்கியமான விடயமும் உள்ளது. அதுவே சமூக ஒற்றுமையும் ஒருமைப்பாடுமாகும். புதிய ஆண்டில் ஒரு நாடு என்ற வகையில் சரியான வழியில் முன்னேறுவதற்கு சமூக உறவுகளும் ஒற்றுமையே அடிப்படை காரணிகளாகும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். 35,000 விமானப்படை வீரர்களின் எண்ணிக்கையினை 2030 ஆண்டளவில் 18,000 குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஏர் வைஸ் மார்ஷல் உதயனி ராஜபக்ச கூறியுள்ளார். விமானப்படை தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தகவல் தொழில்நுட்பம், ட்ரோன் தொழில்நுட்பம், UIP தொழில்நுட்பம் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் விளைவாக விமானப்படை வீரர்களின் எண்ணிக்கையை குறைக்க நம்புவதாக எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வணிக சந்தையில் தற்போதுள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் படையினரின் எண்ணிக்கையை குறைக்க முடியும். உதாரணத்திற்கு பாதுகாப்பு தளத்தில் துருப்புக்களை சுற்றி நிற்க வைப்பதை விட கேமராக்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம். ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம். எனவே எங்கள் படைகளின் எண்ணிக்கையை குறைக்கவும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் முயற்சிக்கின்றோம். அந்த நாட்களில் 35,000 இராணுவம் வழங்கிய செயல்பாட்டு பணியினை 2030க்குள் 18,000 பேரை பயன்படுத்தி செய்ய முடியும் என்று நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாச மற்றும் அனுருகுமார திசாநாயக்க இடையிலான பொருளாதார கொள்கைகள் தொடர்பான விவாதத்தின் ஒருங்கிணைப்பாளர்களான நளின் பண்டார மற்றும் நலிந்த ஜெயதிச ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னணி நாளிதழ்களின் அரசியல் விவாதத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விவாதத்திற்கு தயார் என்று அண்மையில் அறிவித்திருந்தார். இதனையடுத்து சஜித் பிரேமதாச மற்றும் அனுருகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையிலான விவாதத்தை ஒருங்கிணைப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார நியமிக்கப்பட்டார். அத்துடன் இந்த விவாதத்தை ஒருங்கிணைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி சார்பாக நலிந்த ஜெயதிச நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் நளின் பண்டார மற்றும் நலிந்த ஜெயதிச ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டை பின்னர் சந்திப்பை நடத்தலாம் என்று நளின் பண்டார நலிந்த ஜெயதிசிடம் தெரிவித்ததாக குறிப்பிடப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக நலிந்த ஜெயதிச விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க ஆகியோரின் கல்வி தகமைகளை அம்பலப்படுத்துமாறு சப்ரகமுவ மாகாணத்தின் ஆளுநர் நவீன் திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். சஜித் பிரேமதாச மற்றும் அனுருகுமார திசாநாயக்க ஆகியோர் எந்த துறையில் பட்டம் பெற்றவர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், நாட்டின் ஜனாதிபதியாக பதவி வகிப்பவருக்கு குறைந்தபட்சம் ஒரு இளநிலை பட்டமேனும் இருக்க வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என்றும் குறிப்பிட்டார். அரசாங்க ஊழியர் ஒருவர் நியமிக்கும் போது பட்டம் ஒன்று இருக்க வேண்டியது அவசியமானதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் எதிர்கால ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையில் பட்டம் உண்டு. எனவே சஜித் பிரேமதாச மற்றும் அனுருகுமார திசாநாயக்க ஆகியோரின் பட்டங்கள் குறித்த விவரங்களை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துமாறு நவீன் திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். தேர்தல் முறையை திருத்துவதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பதவிக்காலம் எதிர்வரும் ஜூன் 15 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையை எதிர்வரும் ஜூன் 15 முன்னர் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் மாதவ தேவசுரேந்திர தெரிவித்துள்ளார். 2023 அக்டோபர் 15 ஸ்தாபிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழுவின் பதவிக்காலம் இம்மாதம் 15 நிறைவடைய இருந்தது. இதேவேளை தேர்தல் முறைமையை திருத்துவது தொடர்பாக 3 உபகுழுக்களின் அறிக்கைகளை பெற்று ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக செயலாளர் மாதவ தேவசுரேந்திர தெரிவித்துள்ளார். தேர்தல் முறைமை தொடர்பான அரசியலமைப்பு சட்ட முன்மொழிவுகளை ஒரு உபகுழு பரிசீலித்து பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. ஊடக பிரதிநிதித்துவம், பெண்களின் பிரதிநிதித்துவம் போன்ற விடயங்கள் மற்றொரு உபகுழு ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்க உள்ளது. 3வது உபகுழு தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தேர்தல் நடத்தை விதிகளை தயாரித்தல் மற்றும் வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகளின் பங்கு தொடர்பான பரிந்துரைகளை முன்வைக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தேர்தல் முறைமைகளை திருத்துவதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதாக முன்னாள் பிரதமர் நீதியரசர் பிரியசாத் டெப் தலைமையில் ஜனாதிபதி இந்த ஆணைக்குழுவை நியமித்திருந்தார்.
தமிழ் மக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைக்க வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடல் தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா வேண்டுகோள் விடுத்தார். அண்மையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். குறித்த ஊடக சந்திப்பில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள ரணில் விக்ரமசிங்கவை தமிழ் மக்கள் தமது வாக்குகளால் வெல்ல வைக்க வேண்டும் என்று தாங்கள் கூறுவது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு விடயங்களை அவரால் செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதன்போது பதிலளித்த அமைச்சர், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய நாட்டின் ஜனாதிபதியாக உள்ள ரணில் விக்ரமசிங்க போட்டியிட உள்ளார். அவரே ஜனாதிபதியாக வேண்டும். நாட்டை பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் கூடிய தலைமைத்துவம் மற்றும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயங்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான விருப்பம் அவரிடம் காணப்படுகிறது. நாடு பொருளாதார ரீதியில் விழுந்து கிடந்த போது நாட்டை முன்னேற்றுவதற்காக யாரும் முன்வராத நிலையில் ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்று மக்கள் வரிசையில் நீக்கும் யுகத்தினை முடிவுக்கு கொண்டு வந்தார். சில அரசியல் ரீதியில் ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களுக்கான தீர்வினை முன்வைக்க மாட்டார். அவரை எவ்வாறு நம்புவது என்று கேட்கக்கூடும். ரணிலை நம்பாவிட்டால் என்னை நம்புங்கள், நான் செய்விப்பேன். தமிழ் மக்களின் அரசியல் தீர்வினை தீரா பிரச்சனையாக கொண்டு செல்லும் அரசியல்வாதி நான் அல்ல. மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதே எனது நோக்கம். சில தமிழ் கட்சிகளுக்கு தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனையை தீரா பிரச்சனையாக வைத்திருப்பதன் மூலம் தமது அரசியல் சுகபோகங்களையும் அரசியல் இருப்புகளையும் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஆதரவு தெரிவித்து பலத்தை காட்டுங்கள். மக்களுக்கான தீர்வினை நான் பெற்றுத் தருவேன் என்று அவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் குறித்த அறிவிப்பினை எதிர்வரும் ஜூலை மாதம் வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசியல் கூட்டணி மற்றும் சின்னம் என்பன குறித்து அறிவிப்புகள் வெளிப்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் கட்சிகளின் பிரதிநிதிகள் சிலர் மே தின மேடையில் ஏறுவார்கள் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையக தகவல்கள் கூறுகின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையிலான அண்மைய சந்திப்பின் போது ஜனாதிபதி தேர்தல் தின அறிவிப்பு குறித்து மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பசில் ராஜபக்ச அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பிய பின்னர் இடம்பெற்ற 4வது சந்திப்பில் ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பாக இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இதன்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் வேட்பாளராக களமிறங்குவது குறித்து பசில் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜூலை மாதத்தில் இதற்கான பதிலை கூறுவதாக குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியல் கூட்டணி குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் மருதானையில் இடம்பெற உள்ள நிலையில் அந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசியல் கூட்டணி மற்றும் சின்னம் என்பன குறித்து அறிவிப்புகள் வெளிப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் கட்சிகளின் பிரதிநிதிகள் சிலர் ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் மேடையில் ஏறுவார்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அத்துடன் நாடளாவிய ரீதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் மேதினத்தை முன்னிட்டு ஆரம்பிக்கப்பட உள்ள சைக்கிள் யாத்திரை அனுராதபுரத்தை சென்றடைந்த பின்னர் அங்கிருந்து கொழும்பை நோக்கி செல்லவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பில் யாழில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி.வி. விக்னேஸ்வரன் மாத்திரமே கலந்து கொண்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்துவது தொடர்பாக அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளின் வரிசையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் மாத்திரமே கலந்து கொண்டதோடு வேறு எந்த ஒரு அரசியல்வாதியும் மேற்படி சந்திப்பில் பங்கேற்கவில்லை. இது குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த சி.வி. விக்னேஸ்வரன் இந்த கலந்துரையாடலில் சிவில் சமூகத்தினர் மற்றும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் பங்கு பெற்றினார்கள். ஆனால் பலவித காரணங்களால் அரசியல் தலைவர்களால் வர முடியாமல் போய்விட்டது. வந்தவர்களிடத்தே பொது வேட்பாளர் சம்பந்தமான கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டதோடு வந்திருந்த எல்லோரும் பொது வேட்பாளரை நிறுத்துவதன் அவசியம் தற்போது தமிழ் மக்களுக்கு இருக்கிறது என்பதை கூறி அதை ஏற்றுக்கொண்டார்கள். இனி அடுத்த கூட்டத்திலே நாங்கள் கூடி இதிலே அரசியல் தலைவர்களையும் சேர்த்துக் கொண்டு அதிகளவான சிவில் சமூகத்தினரையும் இணைத்துக் கொண்டு, அதாவது தமிழ் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடியவர்களையும் உள்வாங்கி அவர்களின் ஊடாக இது சாத்தியமான விடயமா, இதை செய்வதற்கு எல்லோரும் ஆதரவு தருவார்களா போன்ற பல விடயங்களை பேச இருக்கிறோம் என்று தெரிவித்தார். அதே நேரம் பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவதன் காரணத்தால் என்னென்ன நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் ஆராய்ந்து அறிந்தோம். அதாவது பொது வேட்பாளர் வந்தால் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவார், தமிழ் மக்களின் ஐக்கியத்தை நிலைநிறுத்துவார், சிங்கள மக்களுடன் பேசி தமிழ் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மயக்கங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும், வெளிநாட்டு அரசுகளுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக் கூறக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பலவிதமான விடயங்களை ஒரு பொது வேட்பாளர் ஊடாக நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதற்கு தக்க ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தை நடத்தியுள்ளோம். இதனைத் தொடர்ந்து அடுத்த ஒரு கூட்டத்தையும் வெகு விரைவில் நடத்த இருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்திருந்தார்.